என்னோட கிளினிக்கு ஒரு பெண் தன் கணவரை கூட்டி வாரா. டாக்டர், இவர் பகல் வரைக்கும் நல்லா தான் இருந்தார். ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முன்னாடி திடீரென்னு இடது கை வேலை செய்யாமல் போயிருச்சு, வாயும் ஒரு பக்கமாக போயிருச்சு, என்ன செய்ய என்ன விளங்கலை டாக்டர் அப்படின்னு கண்ணு கலங்குறா. அந்த நபருக்கு வயது வெறும் 37, ப்ரெஷர் பார்க்குறேன் 210 கீழ் 100 மேலே சொல்கிறா. டாக்டர், இவருக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு தலைவலி வந்தது. அப்போ நாங்கள் ப்ரெஷர் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருந்தது. டாக்டர் ஒரு ஆள் மருந்து ஆரம்பித்தார், அதோட குறைஞ்சி போயிருச்சு. அதுக்கப்புறம் எப்போ தலைவலி வருதோ அப்பப்போ மாத்திரம் பிபி டேப்லெட்ஸ் எடுத்துக்குவார். இவர் ஒரு டாக்ஸி டிரைவர், இவருக்கு 4 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி தேம்பி அழுகிறா. ஹை பிளட் ப்ரெஷர் இஸ் அ டெட்லி சைலண்ட் கில்லர். மிக அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக புரட்டி போட்டுவிடும். ஒரு கிழமை மருந்து குடித்தேன், இப்போ எல்லாம் சரின்னு சொல்கிற நோய் கிடையாது ஹைப்பர் டென்ஷன். நல்லா மூளையில் ஏற்றிக்கோங்க. சில நோய்களை மட்டும்தான் கியூர் பண்ணலாம், சில நோய்களை கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ணலாம். ஹை பிளட் சுகர், ஹை பிளட் ப்ரெஷர் இது இரண்டும் ஒரு முறை வந்தால் கியூர் இன்னொன்று கிடையாது. அதுதான் கசப்பான உண்மை. அது கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்கிறத தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது. பிளட் ப்ரெஷரை முழுமையாக குணப்படுத்தணுமா, இந்த மாத்திரை எடுங்க, அந்த சப்ளிமெண்ட் எடுங்க, அமேசான் காடுகளில் கிடச்சி இந்த அரிய வகை மூலிகையை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. ஒரு மாத்திரையால் ஒரு மந்திரத்தால் குணப்படுத்துகிற நோய் கிடையாது இந்த ஹை பிபி. அது ஒரு டோட்டல் கரப்டட் பாடி சிஸ்டம். நம்மளோட ஐடியல் பிளட் ப்ரெஷர் 120 கீழ் 80 இருக்க வேண்டும். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் 120க்கும் 130க்கும் இடைப்பட்ட பிளட் ப்ரெஷர் எலிவேட்டட் பிபி, 130க்கும் 140க்கும் இடையில் ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன், 140க்கு மேலே ஸ்டேஜ் 2 ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுது. இந்த 120 கீழ் 80ல் 120ங்கிறது சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், 80ங்கிறது டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். சாதாரணமாக உங்களோட சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 140 விட அதிகமாக, டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 90 விட அதிகமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு வைத்தியரை நாடியே ஆகணும். மருந்து ஆரம்பிக்கிறதுக்கான தேவையும் அதிகம். ஆனால் நம்மளோட பிளட் ப்ரெஷர் இந்த 120 கீழ் 80 விட ஒரு சில அலகுகள் அதிகமாக இருப்பேன். அகெயின் ஒரு வைத்தியரோட உதவியோட சில லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் மாடிஃபிகேஷன் செய்து பார்க்கலாம். சாப்பாட்டில் உப்பை குறைக்கிறது, ஒரு நாளைக்கு 30 நிமிடமாவது வேகமாக நடைப்பயிற்சி செய்கிறது, ஸ்மோக்கிங்கை கைவிடுறது, 7 மணி நேரமாவது தூங்குறது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, 10 தொடக்கம் 15% உடல் நிறையை குறைக்கிறது. இது மாதிரி சிலதை நாம் முயற்சித்து பார்க்கலாம். இலங்கையையும் தெற்காசிய நாடுகளையும் பொறுத்த வரைக்கும் உணவில் சேர்க்கப்படும் உப்பு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. உப்பு என்ன செய்யும்னா வாட்டர் ரிட்டென்ஷன் செய்யும். ஸோ குருதி குழாய்கள் உள்ளுக்கு நீர் உறிஞ்சப்படும், ப்ரெஷர் அதிகரிக்கும். இந்த ஹை பிபின்னா என்ன, சிம்பிளாக விளங்குற மாதிரி சொல்லணும்னா ஒரு வாட்டர் பம்ப் இருக்குது, அதிலிருந்து பைப்ஸ் போகுது. இந்த வாட்டர் பம்ப் தான் நம்மளோட இதயம், இந்த பைப்ஸ் தான் குருதி குழாய்கள். இந்த பைப்ஸ்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தினால பாசியாலேயோ தூசு துணிக்கைகளாலேயோ பிளாக்ஸ் வந்தால் என்ன நடக்கும், அதுக்குள்ளே உள்ள வாட்டர் ப்ரெஷர் அதிகரிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்கும், பைப் வெடிக்கும். அதே தான் குருதி குழாய்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷர் கூடுற நேரம் வெடிக்கும். அப்போது ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் ரிசல்ட்டிங் இன் பேரலிசிஸ், பாரிசவாதம். அப்படி இல்லைன்னா அந்த குழாய்கள் முழுமையாக அடைத்து கொள்ளும். அங்கால மூளைக்கலங்களுக்கு போதிய இரத்தம் போகாது, மூளைக்கலங்கள் சாக பார்க்கும். அப்போது இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் ரிசல்ட்டிங் இன் பேரலிசிஸ், பாரிசவாதம். வாஷ்ரூம் போகிறதுக்கு கூட உங்களுக்கு உதவி தேவைப்படும். இது மூளைக்கான சேதம். அதே மாதிரி ஹார்ட்டுக்கான சேதம் என்ன அப்படின்னா இந்த வாட்டர் பம்ப். நாம் A லெவல் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம், ஒரு திரவம் அமுக்கம் கூடிய இடத்துலேருந்து தான் அமுக்கம் குறைந்த இடத்துக்கு போகும். ஆகவே இப்போ அந்த பைப்புக்குள்ளே அந்த ப்ரெஷர் அதிகம்னு சொன்னால் அதை விட ஒரு கூடின ப்ரெஷரில் இந்த ஹார்ட், இந்த பம்ப் ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹார்ட்டோட மசில்ஸ் வீக் ஆகும், சோர்வடையும், வீக்கமடையும். ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷன் உள்ளுக்கு நம்மளை அறியாமல் நாம் நடந்து போய்கொண்டு இருப்போம். இது ஹார்ட்டுக்கான சேதம். இப்படி காலப்போக்கில் தொடர்ந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் போது மூளை, இதயம், கிட்னி, கண்கள், குருதி குழாய்கள் எல்லாமுமே சேதமடைய பார்க்கும். கடைசியாக நகவெட்டியால் வெட்ட வேண்டிய ஒன்றை நாம் கோடாரியால் வெட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் அடிக்கடி பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிபி பேஷண்ட்டாக இருந்தால் அடிக்கடி பிளட் சுகர் செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் 2 பேரும் அண்ணன் தம்பி. 2 பேருக்கும் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். யார் யார் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கொள்ளணும்னு கேட்டால் இப்போ அதுக்கெல்லாம் வயதே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குமானா கட்டாயம் அடிக்கடி பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. 35 வயதை தாண்டும் போது இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக பிபி மானிட்டரிங் பண்ணுவது நல்லது. டேக் யோர் டாக்டர்ஸ் ஹெல்ப்.